வணக்கம், இது தந்தியின் இன்று. வரவேற்பது ரஞ்சித். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டு தேதி அறிவிப்பு. திருப்பதி லட்டில் கலப்படம் இருந்ததாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு ஜெகன்மோகன் மறுப்பு என பரபரப்புகள் வரிசை கட்டிய நாள் இன்று. முதலில் ரிப்போர்ட் மெட்ரஸஸ் வழங்கும் தலைப்புச் செய்திகள். திருப்பதி லட்டு தொடர்பாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கூறும் அனைத்துமே கட்டுக்கதை. சந்திரபாபு நாயுடு அரசியலுக்காக கடவுளை பயன்படுத்துவதாக முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி இன்று காட்டம். பலவித சோதனைகளுக்கு பிறகே நெய் பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டதாகவும் விளக்கம். நெய் தரமற்றதாக இருந்தது, ஆய்வு முடிவில் உறுதி செய்யப்பட்டதாக திருப்பதி தேவஸ்தான அதிகாரி இன்று பரபரப்பு பேட்டி. விலங்குகளின் கொழுப்பு பாமாயில் கலந்திருந்ததாகவும் குற்றச்சாட்டு. தங்களது நெய்யின் தரத்தில் எந்த குறைபாடும் இல்லை என ஏஆர் டெய்ரி நிறுவனம் மறுப்பு. லட்டு சர்ச்சை தொடர்பாக ஆந்திர மாநில அரசிடம் இன்று அறிக்கை கோரியது மத்திய அரசு. உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா உறுதி. தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என மத்திய உணவுத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தல். பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான உதவித்தொகை 2 மடங்காக உயர்வு. முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று உத்தரவு. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெறும் என்று கட்சித் தலைவர் விஜய் இன்று அறிவிப்பு. விரைவில் சந்திப்போம், வாகை சூடுவோம் என தொண்டர்களுக்கு அழைப்பு. தீபாவளியை ஒட்டி வருவதால் போக்குவரத்துக்கு பாதிப்பு இல்லாத பட்சத்தில் மாநாட்டுக்கு அனுமதி வழங்கப்படும் என விழுப்புரம் மாவட்ட எஸ்பி தகவல். தன்னிடம் அரசியல் கேள்விகளை கேட்க வேண்டாம், அமைச்சர் உதயநிதி குறித்து கேள்வி எழுப்பிய செய்தியாளர்களிடம் நடிகர் ரஜினிகாந்த் இன்று காட்டம். துணை முதல்வர் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க எப்படி அரசியல் கேள்வி கேட்காதீங்க சொல்லியிருக்காங்க. நாகையில் அரசு குழந்தைகள் காப்பகத்தில் 5 ஆதரவற்ற மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. மனநல ஆலோசனை கொடுக்க வந்தவர் போக்சோ சட்டத்தில் கைது. இலங்கையில் நாளை நடைபெறுகிறது அதிபர் தேர்தல். ராணுவம், காவல்துறையைச் சேர்ந்த சுமார் 68,000 வீரர்கள் நாடு முழுவதும் பாதுகாப்பு பணி. திருப்பதியில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் கலப்படம் இருந்தது உண்மைதான் என திருப்பதி தேவஸ்தான அதிகாரி இன்று தெரிவித்துள்ளார். அதே சமயம் இது அப்பட்டமான கட்டுக்கதை என மறுத்துள்ள முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி, சந்திரபாபு நாயுடு தனது அரசியலுக்காக கடவுளை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். செய்தியாளர்கள் ரமேஷ்குமார், சரவணன், அழகேஷ்குமார் வழங்கிய தகவல்கள் இவை. திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தில் சுவாமி தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு பிரசாதமாக நாள்தோறும் லட்டு வழங்கப்படுவது வழக்கம். கடலை மாவு, முந்திரி, ஏலக்காய், உலர் திராட்சை உள்ளிட்டவற்றை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த லட்டு பிரசாதத்தில் சர்க்கரையும் நெய்யும் பிரதான மூலப்பொருட்களாக பயன்படுத்தப்படுகின்றன. நாளொன்றிற்கு 3 முதல் 3.5 லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்படும் நிலையில் தேவஸ்தானத்திற்கு இதன் மூலம் சுமார் 500 கோடி ரூபாய் ஆண்டு வருமானம் கிடைப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜெகன்மோகன் ஆட்சியில் திருப்பதியில் லட்டு தயாரிக்க விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்ட நெய் பயன்படுத்தப்பட்டதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து திருப்பதி ஏழுமலையான் கோவில் பக்தர்கள் இளம்பருதி, கார்த்திகேயன், துரைச்செல்வனிடம் பேசினோம். உலகளவில் இருக்கக்கூடிய பக்தர்கள் மனது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இது பல பக்தர்களோட மனசு நோவடிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு தேவஸ்தான நிர்வாகம் செயல்படுதுன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கையான விஷயத்தை ஊட்ட வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப எங்களை மாதிரி உள்ள பக்தர்களுக்கு அதிர்ச்சி உண்டாகியிருக்கு. இந்த விவகாரம் மிகுந்த மனவேதனையை அளித்து உள்ளதாக கூறியுள்ள ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண், தவறு செய்தவர்கள் மீது அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் என உறுதியளித்துள்ளார். லட்டு பிரசாதத்தில் கலப்படம் செய்யப்பட்டதாக எழுந்துள்ள புகார் குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என ஆந்திர காங்கிரஸ் தலைவர் ஷர்மிளா வலியுறுத்தியுள்ளார். இது மிக தீவிரமான விவகாரம் என குறிப்பிட்டுள்ள மத்திய உணவுத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி முழுமையான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். லட்டு சர்ச்சை தொடர்பாக இன்று விளக்கம் அளித்த திருப்பதி தேவஸ்தான அதிகாரி ஷியாமலா ராவ், ஏஆர் டைரி நிறுவனத்திலிருந்து ஜூன், ஜூலை மாதங்களில் 4 டேங்கரில் வந்த நெய் தரமானது இல்லை என்பதை ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் கண்டறிந்திருப்பதாகவும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். குஜராத்திற்கு அனுப்பி நெய்யை ஆய்வு செய்ததில் தரத்தின் அளவு 100% பதிலாக 20% மட்டுமே இருப்பதாக கண்டறியப்பட்டது. தரமற்ற நெய் விநியோகம் செய்த ஏஆர் டெய்ரி நிறுவனம் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். நிபுணர்களின் ஆலோசனைப்படி
தற்போது வேறு நிறுவனத்திடம் இருந்து நெய் வாங்கப்படுகிறது. அதே சமயம் தாங்கள் அனுப்பிய நெய்யின் தரத்தில் எந்த குறைபாடும் இல்லை என திண்டுக்கல்லில் உள்ள ஏஆர் டைரி ஃபுட்ஸ் நிறுவனத்தின் தர கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி கண்ணன் தெரிவித்துள்ளார். FSSAல இருந்து இங்க சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணாங்க. அப்புறம் அக்மார்க்ல இருந்து சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணாங்க. அது எதுவுமே ஃபெயிலியர் ஆகல. எல்லாமே பாஸ் தான் வந்திருக்கு ரிசல்ட். எங்களோட கீ எல்லாமே நல்லா சுத்தமா இருக்கு. வெளியிலேயே லேப் சாம்பிள்ஸ் எல்லாமே சாம்பிள்ஸ் இருக்கு. யார் வேணாலும் எடுத்து கலெக்ட் பண்ணி லேபுக்கு அனுப்பிக்கலாம் சார். இந்த பரபரப்புகளுக்கு மத்தியில் லட்டு விவகாரம் தொடர்பாக இன்று விளக்கம் அளித்த ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி, நெய்யில் கலப்படம் என்பது கட்டுக்கதை எனவும் சந்திரபாபு நாயுடு தனது அரசியலுக்காக கடவுளை பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். வெள்ள நிவாரண பணி, விவசாயிகள் பிரச்சனை உள்ளிட்டவற்றில் ஏற்பட்ட தோல்வியை மறைக்க சந்திரபாபு நாயுடு செய்யும் திசை திருப்பும் அரசியல் இது. டெண்டர் பெற்ற நிறுவனத்தின் ஒவ்வொரு டேங்கர் நெய்யும் NABL சான்றிதழ் இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படும் எனவும், சான்றிதழ் பெற்றாலும் 3 வித தர சோதனையில் தேர்ச்சி பெற்ற பிறகே பயன்படுத்தப்படும் எனவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். இத்தனை சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படும் நெய்யில் கலப்படம் என்பது கட்டுக்கதை இல்லையா? உலகின் மிகச்சிறந்த தர கட்டுப்பாட்டுடன் இயங்கி வரும் உலகின் முதன்மையான கோயில் பற்றி ஒரு முதல்வர் இப்படி அவதூறு கூறலாமா? ஜூலை 12 சாம்பிள் எடுக்கப்பட்ட தினத்தில் சந்திரபாபு நாயுடு தான் முதலமைச்சராக இருந்தார். ஏன் இவ்வளவு நாள் அவர் வாய் திறக்கவில்லை? இதனிடையே திருப்பதி லட்டு சர்ச்சை தொடர்பாக ஆந்திர மாநில அரசிடம் மத்திய அரசு அறிக்கை கேட்டுள்ளது. செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். ஆந்திர அரசிடமிருந்து விரிவான அறிக்கை வந்த பிறகு அந்த அறிக்கையை ஆய்வு செய்வோம் எனவும், அதன் பிறகு உணவு பாதுகாப்பு தரத்தின்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார அமைச்சர் JP நட்டா உறுதியளித்துள்ளார். ரஞ்சித். நன்றி ரமேஷ்குமார். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடைபெறும் என இன்று அறிவித்துள்ள நடிகர் விஜய், விரைவில் சந்திப்போம், வாகை சூடுவோம் என தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். அதே சமயம் தீபாவளி பண்டிகை, வடகிழக்கு பருவமழையால் இந்த மாநாடு நடத்துவதில் சவால்கள் இருக்கும் என்கிற கருத்தும் நிலவுகிறது. செய்தியாளர் கோபிநாத் வழங்கிய தகவல்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரான விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி அண்மையில் கட்சி கொடி மற்றும் பாடலை அறிமுகம் செய்தார். தவேகாவின் முதல் மாநாட்டை செப்டம்பர் 23ஆம் தேதி விக்கிரவாண்டியில் பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டிருந்தது. ஆனால் காவல்துறை அனுமதி வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதால் திட்டமிட்டபடி மாநாட்டை நடத்த முடியாமல் போனது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி விக்கிரவாண்டி வி சாலை கிராமத்தில் நடைபெறும் என தவேகா தலைவர் விஜய் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். மேலும் இந்த மாநாட்டில் தவேகாவின் கொள்கைகள், கொள்கை தலைவர்கள் மற்றும் செயல் திட்டம் பிரகடனப்படுத்தப்படும் என விஜய் தெரிவித்துள்ளார். முதல் மாநாட்டில் வலிமையான அரசியல் பெரும் பாதையை அமைப்போம் என்றும், விரைவில் சந்திப்போம், வாகை சூடுவோம் என்றும் தொண்டர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை முழு வீச்சில் மேற்கொள்ளுமாறு தலைமை கழக நிர்வாகிகளை அறிவுறுத்தியுள்ள விஜய், மாவட்ட வாரியாக தொண்டர்களை அழைத்து வர போக்குவரத்து, உணவு, குடிநீர் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தவும் உத்தரவிட்டுள்ளார். அதே சமயம் அக்டோபர் 31ஆம் தேதி தீபாவளி பண்டிகை என்பதாலும் வடகிழக்கு பருவமழை காரணமாகவும் தவேகா முதல் மாநாட்டு சவால்களை சந்திக்கும் என்ற கருத்தும் எழுந்துள்ளது. கோபிநாத், மாநாட்டிற்கு அனுமதி கோரி தவேகா சார்பில் மனு எதுவும் அளிக்கப்பட்டுள்ளதா? இந்த விவகாரத்தில் காவல்துறையின் நிலைப்பாடு என்ன? கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு இந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெறும் என முதல்ல அறிவிக்கப்பட்டது. அதற்கான அனுமதியும் காவல்துறை சார்பில் வழங்கினாங்க. இன்றையில் போதிய அவகாசம் இல்லை என்று முடிவு செய்த தமிழக வெற்றி கழகம் இன்று மீண்டும் தேதியை மாற்றி அறிவிச்சிருக்காங்க. அடுத்த மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு நடைபெறும் என நடிகர் விஜய் கட்சியின் தலைவர் அறிவிச்சிருக்காரு. காவல்துறை நம்மகிட்ட தெரிவித்த தகவல், இதுவரை அடுத்த மாதம் 27ஆம் தேதி நடத்தப்போவதாக தங்களிடம் அனுமதி எதுவும் கோரவில்லை என்று தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா தீபாவளி மாதம் 31ஆம் தேதி அடுத்த மாதம் தீபாவளி வர இருக்கு. தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு இல்லாத வண்ணம் மாநாடு நடத்தணும். இது குறித்து அவர்கள் தங்களிடம் பாதுகாப்பு கோரி மனு அளித்தால் பின்னர் யோசித்து முடிவு செய்யப்படும் என்பது, அனுமதி வழங்கப்படும் என்பது காவல்துறை தகவலை பார்த்துட்டு இருக்கோம். ரஞ்சித். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். திரை பிரபலங்கள் குறித்து பின்னணி பாடகி சுசித்ரா பல்வேறு சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் கவிஞர் வைரமுத்து இன்று காட்டமான பதிலடி கொடுத்துள்ளார். இதன் பின்னணியை விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு.
தமிழ் சினிமாவில் கவிஞர் வைரமுத்து வரிகளில் பின்னணி பாடகி சின்மயி குரலில் வெளியான பாடல்கள் ரசிகர்களின் மாபெரும் வரவேற்பை பெற்றவை. ஆனால் 2018ஆம் ஆண்டு கவிஞர் வைரமுத்து மீது பின்னணி பாடகி சின்மயி தெரிவித்த மீட்டூ பாலியல் புகார் தமிழ் திரையுலகில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மற்றொரு பின்னணி பாடகியான சுசித்ராவும் கவிஞர் வைரமுத்து குறித்து பேசியது பெரும் சர்ச்சையாக வெடித்துள்ளது. தன்னுடைய தனித்துவமான குரலால் பல சூப்பர் ஹிட் பாடல்களை பாடியவர் சுசித்ரா. அண்மையில் யூடியூப் சேனல் ஒன்றிற்கு சுசித்ரா அளித்த பேட்டியில் கவிஞர் வைரமுத்து தன்னை தனியாக பார்க்க வேண்டும் என அழைத்ததாகவும், தனது பாட்டியுடன் சென்றதால் வேறு வழியின்றி ஷாம்பு பாட்டிலை பரிசாக கொடுத்து சமாளித்ததாகவும் கூறியிருந்தார். இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் வைரலாகிய நிலையில் கவிஞர் வைரமுத்து இன்று தனது எக்ஸ் தளத்தில் காட்டமான பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் வாழ்வியல் தோல்விகளாலும் நிறைவேறாத ஆசைகளாலும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி மூளை பிறழ்விற்கு ஆளான சிலர் வக்கிர வார்த்தைகளை உக்கிரமாய் வீசுவர் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் பைத்தியம் போல் சில நேரமும் பைத்தியம் தெளிந்தவர் போல் சில நேரமும் காட்சியளிப்பர் என சுசித்ராவை கவிஞர் வைரமுத்து மறைமுகமாக தாக்கியுள்ளார். அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, இரக்கத்திற்குரியவர்கள் எனவும் உரிய மருத்துவர்களை அணுகி உளவியல் சிகிச்சை பெற வேண்டும் என்றும் வைரமுத்து பதிலடி கொடுத்துள்ளார். மறுபுறம் இயக்குனர் கே பாலச்சந்தர் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசிய சுசித்ராவிற்கு கண்டனம் தெரிவித்துள்ள இயக்குநர்கள் சங்கம் இது தொடராத வண்ணம் தடுத்து நிறுத்துவது திரையுலகில் உள்ள அனைவரின் பொறுப்பு என வலியுறுத்தியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக திரை பிரபலங்களின் அந்தரங்க விஷயங்களை பேசி சர்ச்சை கிளப்பி வந்த சுசித்ரா தற்போது கவிஞர் வைரமுத்து மற்றும் மறைந்த இயக்குனர் பாலச்சந்தர் குறித்து தெரிவித்த கருத்துக்கள் கோலிவுட்டில் மீண்டும் பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறது. நாகையில் அரசு குழந்தைகள் காப்பகத்தில் மனநல ஆலோசகரே சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து மனநல ஆலோசகர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் காவல்துறை விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. விவரிக்கின்றனர் செய்தியாளர்கள் ஸ்ரீதர் மற்றும் அமிர்தலிங்கம். நாகை மாவட்டம் சாமந்தான்பேட்டையில் இயங்கி வரும் அன்னை சத்யா அரசு குழந்தைகள் காப்பகத்தில் சுனாமியில் தாய் தந்தையரை இழந்த குழந்தைகள் என 75க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்த காப்பகத்தில் இருந்து 8 சிறுமிகள் திடீரென மாயமான நிலையில் அடுத்த நாள் சென்னையில் மீட்கப்பட்டனர். இந்த சம்பவத்தை அடுத்து விடுதியில் உள்ள மாணவிகளுக்கு மனநல ஆலோசனை வழங்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் சத்யபிரகாஷ் என்பவர் நியமிக்கப்பட்டதாக தெரிகிறது. ஆனால் மனநல ஆலோசனை வழங்க வந்த சத்யபிரகாஷ் விடுதியில் இருந்த சிறுமிகளுக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது விடுதி காப்பாளருக்கு தெரியவர சத்யபிரகாஷ் மீது நாகை மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல் குறித்து வகுப்பெடுத்த போது சத்யபிரகாஷ் தங்களிடம் தவறாக நடந்து கொண்டார் என 5 மாணவிகள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இதையடுத்து மனநல ஆலோசகர் சத்யபிரகாஷை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு மருத்துவர் குழு மூலம் ஆலோசனை வழங்க நாகை ஆட்சியர் ஆகாஷ் உத்தரவிட்டுள்ளார். இந்த விவகாரம் குறித்து நாகை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் எழிலரசி கூறுகையில், ஆண் ஆற்றுப்படுத்தினர் கேட்ட கேள்வி அந்த குழந்தைகளுக்கு அசௌகரியமா இருந்த மாதிரியோ அவர் பார்க்கிற பார்வை எங்களுக்கு சரியா இல்லை அப்படின்ற மாதிரியோ ஒரு 5 குழந்தைகள் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி சிடபிள்யூசி நமக்கு சொல்லியிருந்தாங்க. மேலும் மாணவிகளுக்கு மனநல ஆலோசகர் பாலியல் தொல்லை அளித்தது தொடர்பாக விடுதி ஊழியர்களிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்தியாளர் அமிர்தலிங்கம் வழங்கும் கூடுதல் தகவல். குழந்தைகள் காப்பகத்தில் மாணவிகளுக்கு மன ரீதியிலான தொல்லை தந்த விவகாரம் சர்ச்சையானதை அடுத்து மனநல ஆலோசகர் சத்யபிரகாஷ் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் காப்பகத்தில் பயிலும் மாணவிகளுக்கு மருத்துவர்கள் குழு மூலம் மனநல கவுன்சிலிங் வழங்க இன்று நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் உத்தரவிட்டுள்ளார். ரஞ்சித். நன்றி அமிர்தலிங்கம். அமெரிக்காவில் பரவி வரும் புதிய வகை வைரஸ் ஒன்று குழந்தைகளுக்கு போலியோ போன்ற பக்கவாத பாதிப்புகளை ஏற்படுத்தும் அளவுக்கு தீவிரம் கொண்டிருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை குறித்து மருத்துவ நிபுணருடன் நான் நடத்திய கலந்துரையாடல் இது. பெரிய அறிகுறிகள் எதுவுமின்றி பச்சிலும் குழந்தைகளை தாக்கி அவர்களை வாழ்நாள் முழுமைக்கும் முடக்கிய கொடூர வைரஸ் போலியோ. காலம் காலமாக அச்சுறுத்தி வந்த இந்த போலியோ வைரஸ் தடுப்பு மருந்துகள் உள்ளிட்ட தொடர் நடவடிக்கைகளால் இந்தியாவில் கடந்த 2014ஆம் ஆண்டுடன் முடிவுக்கு வந்தது. இருந்தபோதும் போலியோ வைரஸ் ஏற்படுத்திய அச்சத்தின் காரணமாக இந்தியாவில் குழந்தைகளுக்கு இன்றளவும் தடுப்பு மருந்துகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன.
இந்த நிலையில் போலியோவை போன்று பெரிதாக எந்த அறிகுறியும் இன்றி குழந்தைகளை தாக்கும் மர்ம வைரஸ் ஒன்று அமெரிக்காவை அச்சுறுத்தி வருகிறது. நோயின் தீவிரம் அதிகரிக்கும் போது போலியோவை போலவே குழந்தைகளின் கைகால்களை முடக்கி போடும் அளவுக்கு ஆபத்தானது என்பதால் அமெரிக்காவில் இந்த வைரஸால் மருத்துவத்துறையினர் கலக்கத்தில் உள்ளனர். பெரும்பாலும் கழிவு நீரிலிருந்து மனிதர்களுக்கு பரவும் EVD68 என்கிற இந்த வைரஸ் ஆரம்பத்தில் சளி, இருமல், காய்ச்சல் போன்ற பொதுவான அறிகுறிகளை தான் கொண்டிருக்கும். உரிய சிகிச்சை கொடுத்து வைரஸின் தாக்கத்தை கட்டுப்படுத்தாத பட்சத்தில் தீவிரமடையும் இந்த வைரஸ் நரம்பு மண்டலத்தை தாக்கி உடல் உறுப்புகளை செயலிழக்க செய்யும் அளவுக்கு மிகவும் ஆபத்தானது என மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். இதுகுறித்து சென்னை வேல்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சமூக மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் ஜெயநந்தினியிடம் பேசினோம். பொதுவா குழந்தைகளை தாக்கும்னு சொல்றப்போ யாரெல்லாம் ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும்? 5 வயசு கீழே இருக்க குழந்தைங்க ரொம்ப மிகுந்த எச்சரிக்கையோட இருக்கணும். அதுவும் குழந்தைங்க ஆல்ரெடி சில டிசீஸ்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. முக்கியமா ஆஸ்துமா, அந்த மாதிரியான இம்யூனோ சப்ரஸ்டு டிசீஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆல்ரெடி ரொம்ப இம்யூனிட்டி கம்மியா இருக்க குழந்தைங்க ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும். சளி, இருமல், காய்ச்சல் அறிகுறிகள் எல்லாமே வழக்கமானதா இருக்கு. சிவியரா இருக்குன்னு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி புரிஞ்சிக்கிறது? மருத்துவரை எப்ப உடனடியா பார்க்கணும்? இப்போ இருக்க எல்லா வியாதியுமே உடனே மருத்துவரை பாக்குற மாதிரி தான் இருக்கு. எதுவுமே வெயிட் பண்ணி நம்ம ஒரு 2 நாள் வச்சு வீட்டுல பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் பார்க்கணுங்கிற மாதிரியான வியாதி இப்ப இல்லவே இல்லை. முக்கியமா அது கொரோனாக்கு அப்புறம். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லயே என் ஃப்ரெண்டோ 2 பேருமே டாக்டர்ஸ். அவங்க குழந்தைக்கு வரும்போது கூட 2 நாள் தான் அந்த ஃபீவர்ல வச்சிருந்தாங்க. 3ஆவது நாள் குழந்தைய கூட்டிட்டு போகும்போதே ICU அட்மிஷனுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு எப்படி தீவிரம் அடையுது அப்படிங்கறத இப்ப நம்மளால கணிக்கவே முடியல. டாக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஒரு பெரிய கன்ஃபியூஷன்லயோ ஒரு பயத்திலயும் தான் இருக்காங்க. அதுவும் அப்பா அம்மாவா 2 டாக்டரும் அப்பா அம்மாவா இருக்கும்போது கூட என்னோட குழந்தைக்கும் கூட ஒரு 2 நாள் வீட்டுல வச்சிருந்தது 3ஆவது நாள் நம்ம ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்டு இருந்தா கூட நிறைய தீவிரம் அடைஞ்சு ரொம்ப அதிகமான பாதிப்புக்கு குழந்தைங்க போயிடுற மாதிரி இருக்கு. அதனால இப்ப எதுவுமே வெயிட் பண்றதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டே வந்துதா போய் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி அதுக்கு உண்டான மெடிகேஷன்ஸ் எடுக்கிறது உடனே பண்றது கட்டாயம். வராம தடுக்க என்ன செய்யணும்? மாஸ்க் கட்டாயம். அதை நம்ம நிறைய வாட்டி ட்ரெயின் பண்ணி குழந்தைங்களுக்கு போடுறதுல இருந்து ஆரம்பிச்சிட்டோம்னாவே அவங்களுக்கு அது ரொட்டீனா ஹேபிட் ஆயிடுச்சுனாவே முக்காவாசி அதை தடுக்கலாம். இன்னொரு விஷயம் ஹேண்ட் ஹைஜீன், ஹேண்ட் வாஷிங். எந்த இடத்துல சளி, இருமல், வேற யாராவது ஒருத்தங்க கான்டாக்டுக்கு வராங்க, பக்கத்துல சளி இருமலோட இருக்காங்கன்னா அவங்களோட விஷயங்களை ஏதாவது தெரியாம தொட்டா கூட நமக்கு அதுல இருக்க சளி துகள்கள் இல்ல எச்சில்னால பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம அதை வாயில வழியா நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி அது ஏதோ ஒரு வகையா எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஹேண்ட் வாஷிங் சோப் அண்ட் வாட்டர் ஸ்டெரிலைசர் யூஸ் பண்றது ரொம்ப மஸ்ட் கட்டாயம். இது மட்டும் இல்லாம அது ஸ்டூல் வழியாவும், இந்த ஸ்டூல்ன்றது மலம் வழியாவும் இந்த வைரஸ் பரவுன்றதுனால ஒவ்வொரு தடவையும் குழந்தைங்க ஸ்கூல்லயோ இல்ல வீட்லயோ மலம் கழிக்கிறாங்கன்னா உடனே வெளியே சோப் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்றதுன்றது ஒரு மஸ்ட். இதற்கு முன் இந்தியாவில் கடந்த 2017ஆம் ஆண்டு EVD68 வைரஸால் கேரளாவில் 2 குழந்தைகள் பாதிக்கப்பட்டனர். தொடர்ந்து 2021லும் ஒரு குழந்தைக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டது. உலகம் முழுவதும் தற்போது பல நாடுகளில் மீண்டும் வேகமாக EVD68 வைரஸ் பரவி வருவதால் பெற்றோர் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என மருத்துவ நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அண்மையில் வெளியான வாழை திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் அந்த படத்தின் உண்மை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இயக்குனர் மாரி செல்வராஜ் நேரில் சென்று உதவிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இயக்குனர் மாரி செல்வராஜ் தன் வாழ்க்கையில் நிகழ்ந்த உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு தயாரித்த வாழை திரைப்படம் ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இந்த படத்தில் வாழைத்தார் சுமக்கும் சிறுவர்களின் வாழ்க்கையை மாரி செல்வராஜ் அழகாக காட்சிப்படுத்தியிருப்பார். அதிலும் ஸ்ரீவைகுண்டம் அருகே வாழைத்தார் ஏற்றிச் சென்ற லாரி விபத்துக்குள்ளான காட்சி படம் பார்த்த ரசிகர்களை கண்கலங்கச் செய்தது. கடந்த 1999ஆம் ஆண்டு நிகழ்ந்த இந்த விபத்தில் மாரி செல்வராஜின் சொந்த ஊரான புளியங்குளத்தைச் சேர்ந்த 15 பேர் உட்பட 19 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் லாரியில் பயணித்த நாட்டார்குளத்தைச் சேர்ந்த பனிமாதா என்ற பெண் தொழிலாளியின் 2 கால்களும் துண்டானது. இதனால் கடந்த 25 ஆண்டுகளாக வீட்டிலேயே முடங்கி கிடந்த பனிமாதா குறித்த செய்தி ஊடகங்கள் மூலம் வெளிச்சத்திற்கு வந்தது.
இதையடுத்து பனிமாதாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய இயக்குனர் மாரி செல்வராஜ் வேண்டிய உதவிகளை செய்து தருவதாக வாக்குறுதி அளித்தார். இந்நிலையில் பனிமாதாவின் வீட்டிற்கு நேரில் சென்ற மாரி செல்வராஜ் 3 சக்கர ஸ்கூட்டியை பனிமாதாவிற்கு பரிசளித்தார். மேலும் 50,000 ரூபாய்க்கான காசோலையையும் மாரி செல்வராஜ் வழங்கிய நிலையில் அவருக்கு பனிமாதா நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தார். இலங்கையில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ளதை ஒட்டி அந்நாட்டில் ராணுவம், காவல்துறையைச் சேர்ந்த சுமார் 68,000 வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இன்றைய முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவரிக்கிறது பின்வரும் தொகுப்பு. காங்கிரஸ் என்றாலே பொய், புரட்டு, வஞ்சகம் என்ற அர்த்தம் என தேசிய PM விஸ்வகர்மா நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி இன்று விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான உதவித்தொகையை 2 மடங்காக உயர்த்தி முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்ததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் அமைச்சர் உதயநிதி குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் தன்னிடம் அரசியல் கேள்விகளை கேட்க வேண்டாம் என நடிகர் ரஜினிகாந்த் கோபமாக பதிலளித்தார். துணை முதல்வர் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க எப்படி அரசியல் கேள்வி கேட்காதீங்க சொல்லியிருக்கேன். மதுரையில் காவல்துறையால் விசிக கொடிக்கம்பம் அகற்றப்பட்டது சர்ச்சையான நிலையில் அதே இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் இன்று மீண்டும் கொடியேற்றி வைத்தார். இலங்கையில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ளது. செய்தியாளர் கிஷாந்தன் வழங்கும் கூடுதல் தகவல். நாளை காலை 7 மணிக்கு ஆரம்பமாகி மாலை 4 மணி அளவில் நிறைவடைய உள்ளது. அதன் பின் வாக்கு எண்ணுவதற்கான ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பெட்டிகள் மற்றும் வாக்கு சீட்டுகள் அனைத்துமே போலீசாரின் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் 13,000க்கும் மேற்பட்ட வாக்களிப்பு நிலையங்கள் இலங்கை பூராகவும் அமைக்கப்பட்டுள்ளதோடு 65,000க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் இராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். ரஞ்சித், இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை பார்த்த உங்களுக்கு நன்றி. இது தந்தியேன் என்று நான் ரஞ்சித். இனி இரவு வணக்கம்.